சிம்பிள் ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் மாதிரி நம்மளுக்கு தோணலாம். ஆனால் நம்மளுக்கு எல்லாமே சாஸ்திர சம்மதமாக இருக்குது. இது எங்கே குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா கலி சந்தரண உபநிஷத் அப்படிங்கிற உபநிஷத்தில் எப்படி இந்த ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே இதி ஷோடசக நாம்னாம் கலி கல்மஷ நாசனம். இந்த கலியுகம் அப்படிங்கிறதுல இங்கே வந்து இந்த நெகட்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டே இருக்கேன் அந்த ஒரு கஷ்டங்களும் ஒரு ஹேர்டில்ஸும் வருது தான் வந்து இந்த கல்மஷமே. ஸோ அதனால் வந்து நம்ம மன கஷ்டத்தில் போய் முடியும். ஸோ ஆனால் என்ன அப்படின்னா இந்த கஷ்டத்தையும் அதனால் வரக்கூடிய விளைவுகளையும் அகற்றக்கூடிய அந்த பலம் வந்து இந்த நாமத்துக்கு இருக்கு. அதனால் அந்த உபநிஷத்தை பாருங்க, கலி சந்தரணம். சந்தரணம்னா என்ன? தாண்டுறது. எதை தாண்ட போகிறோம் நம்ம இங்கே இல்லையா? எதுன்னு இந்த கலியில் வரக்கூடிய இந்த கிளேஷங்களும் கஷ்டங்களும் இந்த ஹர்டில்ஸ் இருக்கு இல்லையா, அதை தாண்டக்கூடிய அந்த பலம் இந்த பகவன் நாமத்துக்கு தான் இருக்கு. அதனால தான் அந்த நம்ம சாஸ்திரம் கொடுக்குற இந்த கலியுகத்துக்கு இந்த நாமத்தை சொல்லுங்கன்னு நம்ம சாஸ்திரம் நம்ம பகவான் கொடுக்குறான் நம்மளுக்கு. ஸோ அந்த நாமத்தை நம்ம எடுத்து சொல்கிறச்சு என்ன ஆகும்? அதுதான் வந்து மகான்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பத்ராச்சல ராமதாசர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார்? ராம நாமமும் ஜென்ம ரக்ஷக மந்திரம். பாருங்க, இவ்வளோ சுலபமான நாமம் நம்மளுக்கு தோணலாம். ஆனால் என்ன பண்ணுறது? அது ஜென்மத்தையே நம்மளுடைய உயிரை காக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த பகவன் நாமம், ஜென்ம ரக்ஷக மந்திரம். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா அது மருந்து அப்படிங்கிற இந்த பகவன் நாமம். இது ஔஷதம். எப்பேற்பட்ட ஔஷதம்! இந்த நாமம் வந்து நம்மளை வந்து எல்லா விதமான கஷ்டங்கள்லேருந்து ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு டிவைன் நாமம் பகவன் நாமம். என்ன டிவைன் அப்படின்னு பார்க்கறச்சு அது சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறார்? நாம் அகாரி பகுதா நிஜ சர்வசக்தி. என்ன இந்த நாமம் என்ன டிவைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாமம் இருக்கு இல்லையா, ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த நாமம் எல்லாமே அப்படியே இட் இஸ் ஃபுல் ஆஃப் டிவைன் எனர்ஜி ஆஃப் பகவான், டிவைன் சக்தி ஆஃப் பகவான். இந்த எனர்ஜினா நமக்கு ஏதோ கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சக்தி, பகவானுடைய நிஜ சக்தி. நாம் அகாரி பகுதா நிஜ சர்வசக்தி. ஏதோ கொஞ்சம் சக்தி கிடையாது, பகவானுடைய சர்வ சக்திகளும் அந்த பகவான் நாமத்தில் இருக்கு. நிஜ சர்வசக்தி. அண்ட் அதோட பகவானுடைய கருணையை எப்படி பார்க்கலாம்? தத்ரார்பிதா நியமிதா ஸ்மரணேன கால. எப்பேற்பட்ட கருணை! இதை வந்து காத்தால் 4 மணிக்கு தான் சொல்லணும்னா நம்மளால சொல்ல முடியுமா? இல்லையா? குளிச்சுட்டு தான் சொல்லணும்னா கூட நம்மளால நித்தியம் சொல்ல முடியுமா? இல்லையா? ஏன்னா இப்போ இருக்கிற உலகம் நம்மளுக்கே நம்மளை பார்த்தா குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், நம்ம யாரையும் கேட்க வேண்டாம், நம்மளை பார்த்தா உள்ளுக்குள்ளே ஆனஸ்டாக நம்மளோட லைஃப் ஸ்டைலை பார்க்கறச்சே எது நம்மளால் பண்ண முடியும் கன்சிஸ்டண்ட்டானா பகவான் நாமம் மட்டும்தான் நம்மளால் பண்ணவே முடியும். ஏன் அப்படின்னா அவர் பகவானுடைய பரம கருணை, ஒரு நியமங்களே இல்லாமல் ஒரு சுலபமான இந்த பகவான் நாமம் நம்ம கையில் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த நாமத்தை நம்ம வந்து ஒரு நிஷ்டையோட, ஒரு நம்பிக்கை, குட்டியாக நம்மளுக்கு தேவைன்னா அந்த நம்பிக்கையோடு சொல்லணும். நம்ம குருநாதர் அழகாக சொல்கிறார், அந்த நாமத்தோட மகிமையை தெரிஞ்சு சொல்லணும். அதுக்காக இதை ஷேர் பண்ணுறதே. ஸோ ஷேர் பண்ணுறது நம்ம வந்து அதை, ஆஹா கிருஷ்ணா, இப்படி உன் நாமத்துக்கு என்ன ஒரு நியமமே இல்லையா? நிஜ சர்வசக்தியா உன் பகவான் நாமம். அப்பேற்பட்ட நாமத்தை நான் சொல்கிறேனா, அப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு நம்ம நினச்சின்னு சொல்லணும். சில பேர் என்ன நினைப்பா அப்படின்னா, பகவான் நாமத்தை சொன்னா புண்ணியம்னு நினச்சிப்பா. அதுக்கும் நம்ம குருநாதர் அழகாக சொல்லுவார், பகவான் நாமத்தை சொன்னா புண்ணியம் கிடையாது, புண்ணியம் இருக்கிறவா மட்டும்தான் சொல்லவே முடியும். நம்ம வாயில பகவான் நாமம் அவ்வளோ ஈஸியாக வராது. அது வரது அப்படின்னாலே நம்ம வந்து ஆல்ரெடி அவனுடைய கிருஷ்ணனுடைய கிருப்பைக்கு பாத்திரம் ஆயிட்டோன்னு அர்த்தம். கிருஷ்ண கிருப்பைக்கு பாத்திரம் ஆயிட்டோம்னா அவன் கிருப்பை இருக்குன்னும் போது நம்மளுக்கு என்ன கவலை இல்லையா? அவன் கொடுத்த அந்த நாமத்தை நம்ம எடுத்து சொல்லணும். என்ன எது வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறச்சே அந்த சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணாமல் அதுலேருந்து எப்படி விடுபடணும், அதுக்கு நம்ம பகவானே என்ன சொல்யூஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கணும் அதை பிடிச்சிண்டு அப்படியே நம்ம வந்து வி ஷுட் ட்ராவல். ஒன்று எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன உடம்பு சரியில்லைன்னா ஒரு மருந்து டாக்டர் கொடுக்குறாரு இல்லையா, இந்த மருந்தை இந்த உடம்பு சரியாகிற வரைக்கும் மருந்து சாப்பிடணும் தானே சொல்லுவாள். அதை மாதிரி இந்த பகவான் நாமத்தை நம்ம என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் இந்த பகவான் நாமத்தை நித்தியம் சொல்லிகிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம கையிலேருந்து நம்ம பண்ணக்கூடியது இல்லையா? என்ன ஒரு அழகுன்னா நம்ம கூட்டு பிரார்த்தனை. நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுறச்சே
நம்ம சொல்கிற ஒவ்வொரு நாமமும் என்ன பிரார்த்தனை நம்ம வச்சுருக்கோமோ அந்த பிரார்த்தனைக்கு தான் போகும். அதுதான் நாமத்தோட பலம். நம்ம எங்கேருந்து வேணால் பிரார்த்தனை பண்ணலாம், ஆனால் அந்த இன்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு பண்ணுறோம் இந்த பிரார்த்தனை? நம்ம இந்த பர்பஸ்க்கு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணால் மனசுக்குள்ளே அந்த பிரார்த்தனை மனசில் வச்சுன்னு, கிருஷ்ணா நான் சொல்கிற ஒவ்வொரு நாமமும் இந்த பிரார்த்தனையில் நம்ம யாருக்கு பிரார்த்தனை பண்ணுறோமோ அவளுக்கு இந்த நாமம் போய் சேரணும்னு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் தான் நாமம் சொல்கிறச்சே நம்ம அப்படியே பகவன் நாமத்தோட மகிமையை அப்படியே அதை மனசுக்குள்ளே அப்படியே ரீஹைட்ரேட் பண்ணிகிட்டே நம்ம நாமத்தை சொல்கிறச்சே, நம்ம நாம சொல்கிறச்சேயும் நம்மளுக்கு ஒரு குதூகலமாக எந்தூசியாஸ்டிக்காக நம்ம சொல்லலாம், அந்த பர்பஸோடு சொல்லலாம். ரைட்டா? அதனால் ஒரு 11 வாட்டி இப்போ இதே மகாமந்திரத்தை இந்த மனசில் இந்த பிரார்த்தனையோடு நம்ம இப்போ அனுஷாஜி ஆத்துக்கு வந்திருக்கோம். அப்பா அம்மா வந்திருக்கா, நமஸ்காரம் அவங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ 11 வாட்டி எல்லாம் இந்த அனுஷாஜி அண்ட் ஃபேமிலி ரொம்ப நன்னா பகவானுடைய பரம கருணைக்கு பாத்திரமாகி என்ன பிரார்த்தனை நம்ம எல்லாருக்கும் மனசில் இருக்கோ அந்த பிரார்த்தனை நல்லபடியாக நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட 11 டைம்ஸ் ரொம்ப சின்சியராக நம்ம எல்லோரும் குருநாதருடைய திருவடி பாதுகைகள் இங்கே இருக்குது, அந்த பாதுகைகளில் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம்.